எதுக்குங்க எங்க எல்லாரையும் கூப்பிட்டீங்க? இந்த மாதம் எனக்கு ஆஃபீஸில் போனஸ் போட்டிருக்காங்கம்மா. நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த பொருள் எல்லாம் அதில் கொஞ்சம் வாங்கினேன். சரி ஒன்றா கூப்பிட்டு கொடுத்துடலான்னு தான் எல்லாரையும் இங்கே வர வச்சுருக்கேன். ஐயா ஜாலியா பொம்மை கிடைக்கும் எனக்கு. ஏங்க பணத்தை தண்ட செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன சின்ன பொருள் தான்மா வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்படி ஒன்றும் செலவாகல. இந்தாம்மா உனக்காக இந்த முருகர் புக் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ தான் வர வர முருகர் பைத்தியமாகிட்டே போறிய. இதில் முருகரோட கதைங்க நிறைய இருக்குது. நீ உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை படிச்சுக்கலாம். பரவாயில்லையே, எனக்காக ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்களே. கொடுங்க கொடுங்க. அப்பா எனக்கு ஹல்க் வேணும்ப்பா. கண்ணுக்குட்டி கொஞ்சம் பொறுமையாக இருப்பா. ரோஸ்மேரி, நீ எப்போ பார்த்தாலும் கடிஜோக்கு கேட்டு எல்லாரையும் ஒரு வழி பண்ணுறல்ல, அதுக்காக நான் உனக்கு இந்த கடிஜோக் புக் வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா பாரு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஏய் மாட்டுப்பள்ளி வாயை மூட்டி பயமா இருக்குது. ஐயோ இவர் எல்லாருக்கும் புக்ஸே கொடுக்குறாரு. நான் ஸ்கூல் புக்கே படிக்க மாட்டேன்னா எனக்கு என்ன புக்கு வாங்கி வந்திருக்காரு தெரியலையே. கண்ணுக்குட்டி, இப்போதைக்கு உனக்கு அந்த ஹல்க் பொம்மை கிடைக்கலப்பா. அதுக்கு பதிலாக தான் நான் இந்த அயன்மேன் பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வச்சுக்கோ. உனக்கு நான் அடுத்த மாதம் எப்படியாவது கண்டுபிடிச்சி ஹல்க் பொம்மை வாங்கி தரேன், சரியா? போங்கப்பா, எனக்கு பிடிச்ச ஐட்டமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்பா என்னப்பா பண்ணுவேன், எனக்கு இந்த பொம்மை கிடைக்கவே இல்லைப்பா. நானே ஒரு 4-5 கடை ஏறி பார்த்துட்டேன்ப்பா. உனக்கு கூடிய சீக்கிரம் நான் வாங்கி தரேன், சரியாப்பா? கோச்சிக்காத, போ விளாடு. சரி விடுடா, உனக்கு வாட்சது அயன்மேன் தான் போல இருக்கு. இவனை வச்சு விளையாடுவோம். இனிமே 4 மணிக்கு தினமும் கடிஜோக் டைம் தான். டெய்லி விதவிதமா கடிஜோக்க போட போறேன் பாரு. ஏண்டி நீ கடிஜோக் சொல்லு, யாரையும் கடிச்சு வச்சிடாத. ரொம்ப பயமா இருக்குது. ஆமா ஆமா பயமா இருக்குது. அம்மா என்ன வினோத குரல்ல பேசுறாங்க? அம்மாவை காணுமே. இப்ப யார் பேசுனது? பரவாயில்ல, இந்த அயன்மேன் பொம்மையும் அழகா தான் இருக்குது. இதை நம்ம ரூம்லயே வச்சுப்போம்.